கொரோனா பேரிடர் காலத்தில் ஏராளமான மக்கள் வாழ்வாதாரம் இழந்து உதவிக்காக ஏங்கி கிடக்கின்றனர். அதே நேரம் தவிப்பவர்களுக்கு உதவ நல்லுள்ளம் படைத்த ஏராளமானோர் தயாராக உள்ளனர். இந்த இரு தரப்பினரையும் இணைக்கும் பாலமாக உருவானதுதான் புதிய தலைமுறையின் துளிர்க்கும் நம்பிக்கை என்ற திட்டம். இதை பற்றி தற்போது விரிவாக இப்படி நல்லுள்ளம் கொண்டவர்களில் பலர் யாருக்கு உதவி தேவை, எப்படி உதவுவது என்கிற தேடுதலில் இருந்தபோது உதவுவோரையும் உதவிக்காக தவிப்போரையும் ஒருங்கிணைப்பதற்காக உருவானதுதான் புதிய தலைமுறையின் துளிர்க்கும் நம்பிக்கை. எப்படி உதவ வேண்டும், உதவி எப்படி போய் சேர வேண்டும் என்ற விவரங்கள் உடனடியாக கிடைக்காத காரணத்தினால் பல சமயங்களில் ஆர்வம் இருந்தும் அந்த ஆர்வம் செயலாக்கம் பெறுவதில்லை. எப்படி உதவ முடியும் என்பதனை சரியாக தெளிவாக குறிப்பிட்டு காட்டியிருக்கும் இந்த துடிக்கும் நம்பிக்கையின் இளைஞர்களின் பின்னால் நிற்போம். வறியவர்களின், எளியவர்களின், துயர் அடைபவர்களின் துயரம் தீர்ப்போம். அவர்களுக்கென நம்முடைய கரத்தை நீட்டுவோம். துளிர்க்கும் நம்பிக்கை தொடங்கிய சில நாட்களிலேயே உதவி வேண்டியும் உதவ முன் வந்தும் பல அழைப்புகள் வந்தன. அனைத்தையும் உற்று நோக்கி மிக மிக கடுமையான நிலையில் சிக்கி தவிப்போரை மீட்கும் வகையில் தன் பணிகளை தொடர்கிறது துளிர்க்கும் நம்பிக்கை. திருப்பூர் வீரபாண்டி பகுதியில் வேலை இழந்து சொந்த ஊருக்கு திரும்ப இயலாமல் தவித்த குடும்பத்தினர், கணவரை இழந்த நிலையில் தன் இரு குழந்தைகளையும் காப்பாற்றி வந்த தாய், ஈரோடு அக்ரஹாரம் பகுதியில் படுத்த படுக்கையாய் கிடக்கும் முதிய கணவரை கண்ணும் கருத்துமாய் காக்கும் மனைவி, நீலகிரி மாவட்டம் கூடலூரில் ஒவ்வொரு நாளையும் பசியோடு கடந்த 30 குடும்பங்கள், குன்றத்தூர் சிவன்தாங்கல் பகுதியில் வேறு வழியின்றி தவித்த மாற்றுத்திறனாளிகள், இப்படி பலருக்கும் தேடி தேடி உதவிகளை கொண்டு சேர்த்து வருகிறது துளிர்க்கும் நம்பிக்கை. இந்த அரும் பணிக்கு ஆதாரமாய் பலரும் தங்கள் பங்களிப்புகளை தந்திருக்கின்றனர். பொருளாகவும் பணமாகவும் பலரும் உதவ முன்வருவதாலேயே துளிர்க்கும் நம்பிக்கை தொடர்ந்து வறியவர்களின் துயர்துடைக்கும் தொண்டாற்றுகிறது. உதவி கோருவோர் ஓரிருவர் அல்லர், உழைக்க மறுப்பவர்களும் அல்லர்.
கொரோனா என்ற கொடுஞ்சூழலால் வாழ்வாதாரங்களை இழந்து தவிப்பவர்கள், எளியோரின் தவிப்பை போக்க தன்னால் இயன்ற உதவிகளை செய்ய முன்வருவோரோடு கரம் கோக்க தயாராக இருக்கிறது துளிர்க்கும் நம்பிக்கை. உதவ முன்வருவோர் தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்வோம் துயர் துடைக்கும் பணியை.